வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் 5 வருடங்களாக தொடரும் கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை. அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் வேதனை. கல்பாக்கம் அருகே கடல் சீற்றம் காரணமாக 5 நாட்களாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். போதிய இடம் இல்லாததால் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகள். பட்டுக்கோட்டையில் சாலை, கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதி. சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் பொதுமக்கள் பாட்டு பாடி நாற்று நடும் போராட்டம். சங்கரர் கோவில் அருகே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றது அம்பலம். கிராம சபை கூட்டத்தில் தணிக்கை குழுவின் அறிக்கை சமர்ப்பணம். பழனியில் கடை அமைக்க அனுமதி கோரி கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. போராட்டத்தில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகள் அதிரடியாக கைது. கன்னியாகுமரியில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் பன்றி பண்ணை. துர்நாற்றம் வீசி வருவதால் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மதுரையில் வரி கட்டவில்லை என்றால் உடனடியாக வரும் மாநகராட்சி அதிகாரிகள் 5 வருடங்களாக கழிவுநீரை அகற்றாதது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை விமான நிலையம் அருகே பெருங்குடியில் பர்மா காலனி அமைந்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இப்பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய் வசதிகளை செய்து தரவில்லை என தெரிகிறது. இதனால் சாலை, கிணறு உள்ளிட்ட இடங்களில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. பர்மா காலனி மக்கள் கடந்த 5 வருடங்களாக கழிவுநீர் தேங்கியுள்ள சாலை வழியாகவே நடந்து சென்று வருகின்றனர். பர்மா காலனியில் சுகாதாரமற்ற சூழல் நிலவி வருவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கழிவுநீர் பிரச்சினை குறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடுத்து சேசிபி வரைக்கும் கூட கொண்டு வந்து தோண்டுவாங்க. தோண்டிட்டு அந்த வாய்க்கால என்ன செய்யறது, நீங்க பாத்துக்கங்கம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போனோன்னு அந்த குப்பையை கொட்டி மூடி விட்டுறாங்க. பழையபடி போய் கம்ப்ளைண்ட் போட்டாலும் வர்றதில்ல. அவங்க நீங்க என்னம்மா நீங்க வந்து சொல்லிக்கிட்டீங்க, ஊர் சொன்ன யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1 மாதம் அதுக்கு காய்ச்சல் வந்து பிள்ளைகளை நாங்களும் கூப்பிட்டுக்கிட்டே தான் தெரியிறோம். இந்த வந்து பார்த்தீங்களா அந்த வாய்க்கா, அதில் தான் எங்களுக்கு பாதையே. வேற எங்கிட்டு போக முடியும்? நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு எங்கிட்டு நடக்கிறது, என்ன பண்ணுறது? நாங்கள் பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கல்பாக்கம் அருகே கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள் போதிய இடம் இல்லாததால் படகுகளை சாலையில் நிறுத்தி வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் ஊராட்சியில் சின்னக்குப்பம், பெரியகுப்பம், ஆலிக்குப்பம் போன்ற மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோருக்கு மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடந்த 5 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. கடல் சீற்றத்தாலும் போதிய அளவில் இடம் இல்லாததாலும் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை கடற்கரையோரம் உள்ள சாலையில் நிறுத்தி வைத்துள்ளனர். என்னடா ரோட்ல படம் ஓட்டுற? எது ரோட்லயா? கடல்ல தானே போயிடுச்சு. எப்படி கரைக்கு வந்துச்சு? அடங்கப்பா டேய், எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? படகுகள் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் கடலூர் ஊராட்சியில் உள்ள மீனவ கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடல் சீற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க தூண்டில் விளைவு அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு வாரமா கடல் சோரமால யாருமே தொழில் போகாத பட்சத்தில் எங்களுக்கு கடல் அரிப்பினால எங்களால் இந்த போட்லாம் கரை நிறுத்ததுக்கு எனக்கு இடம் இல்லை.
நேர்கல் சுவர் மட்டும் அமைச்சாங்க. எங்களுக்கான போதுமான இடம் எங்களுக்கு கிடையாது. ஒரு தூண்டில் வலை அமைச்சாங்கன்னா எங்களுக்கு அந்த பொருளை எங்களுக்கு தூக்கி மறுபடியும் கரை வைக்கிறது எங்களால் முடியல. தூண்டில் வலை வந்தா எங்களோட பொருளை நமக்கு சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, யாரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ சரி, யாரா இருந்தாலும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை எங்களை என்னென்ன வரைக்கும் கண்டிக்கல, அதிகாரிகளும் யாரும் எங்களை கண்டிக்கல. எங்க ஊருக்கு எடுத்தீங்கன்னா நடுவுல வந்து 2 ஊருக்கு, எங்க ஊருக்கு பக்கத்திலே வந்து பள்ளமான பகுதி. அந்த பள்ள பகுதியில ஃபுல்லா தண்ணி நிக்குது. ஜுரம், மலேரியா அந்த மாதிரி விஷயம் நிறைய பரவிட்டு இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே பண்ணல இது வரைக்கும். அப்படியே போகுது. மற்றபடி என்னன்னா மட்டும் அரசியல்வாதம் சரி, எல்லாமே வராங்க. பட்டுக்கோட்டையில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் பாட்டு பாடி நாற்றெடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பரகலக்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ள கிருஷ்ணாபுரம், காளியம்மன் கோயில் தெரு ஆகிய பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 30 வருடங்களாக சாலை, மழைநீர் வடிகால், கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. மழை காலங்களில் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சாலை இல்லாததால் மருத்துவ தேவைக்காக கூட உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து பொதுமக்கள் பாட்டு பாடி நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரோடு வசதியில் மழை பெஞ்சாக்கூட தண்ணி வடிகிறது கூட ஒரு வடிகால் கிடையாது. எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டோம். நாங்கள் முயற்சி பண்ணியும் எந்த பலனும் கிடையாது. கலெக்டர் மனு கொடுத்தோம், 100 நாள் இதுக்கு மனு கொடுத்தோம், எல்லாத்துலேயும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். எந்த முயற்சியும் எங்களுக்கு கிடையாது. அந்த ஓட்டை மட்டும் கேட்டு வாங்கிட்டு தாண்டி குதிச்சு வர்றாங்க. வந்துட்டு ஓட்டை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வர்றதே கிடையாது. வந்துட்டு அளக்குறாங்க, போறாங்க, எங்களை ஒரு இது பண்றது மாதிரி வர்றாங்க. ஓட்டு போட்டு தந்துடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம் வந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு எங்களை அண்ணாந்து பார்க்கறதே கிடையாது. எத்தனையோ தடவை நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம். இந்த முயற்சிக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ரோட்டு வசதி எதுவுமே கிடையாது. பழனிமலை அடிவாரத்தில் கடைகள் அமைக்க அனுமதி கேட்டு கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வியாபாரிகளை போலீசார் கைது செய்தனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலின் அடிவாரம் மற்றும் கிரிவல பாதையில் ஏராளமான கடைகள் இயங்கி வந்தன. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து பழனியில் இருந்த கடைகள் அதிரடியாக அகற்றப்பட்டன. இந்நிலையில் ஐயப்ப சீசனை முன்னிட்டு மீண்டும் கடைகளை அமைக்க அனுமதி வழங்க கோரி சாலையோர வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று பழனி முருகன் கோயில் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை போலீசார் கைது செய்தனர். சங்கரன்கோவில் அருகே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள அழகபுரி கிராமத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கிராம மக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து சிறப்பு தணிக்கை குழுவை நியமித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அழகாபுரி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தணிக்கை குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் அழகாபுரியில் கட்டப்படாத வீடுகளுக்கு நிதி ஒதுக்கியது, அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்ட நிதி ஒதுக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகள், அதாவது பிஎம்ஐ பிரதம மந்திரி வீடுகள் கட்டும் திட்டத்தில் வந்து பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்துள்ளது. இதை வந்து கேட்கும் பொழுது ஒவ்வொரு விதத்திலையும் சரியான தகவல் வரல. இன்றைய வந்து சமூக நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று தலையை எடுத்தாங்க. அதில் திங்கட்கிழமை எடுக்கும் பொழுதேவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயும் அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதமாக கட்டாத ஒரு வீட்டுக்கு கட்டின வீட்டில் அந்த பயனாளி பெயரணுங்கிறதுக்காக மாற்று வழிகள் செய்து அதை சரி செய்யணுங்கிறதுல முற்பட்டிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து கட்டப்படாமல் இருக்கக்கூடிய வீடுகள் இந்த 2வது வார்டில் மட்டும் 4 வீடுகள் இருக்கு அப்படின்னும் வேற பயனாளிகள் மாற்று விதமான அடுத்த வீடுகளை காமிச்சு இது நான் தான் கட்டி முடிச்சேங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. மோசடிகள் ஈடுபட்டு கொண்டோம். நேம் லிஸ்ட்ல வரக்கூடிய சாலைகள் மற்றும் பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இதை ஊராட்சியிலிருந்து தயவுசெய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்டு கழிக்குமாறு கேட்கப்படுகிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலபுரீஸ்வரர் கோயில் கட்டுமான பணியில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் பழமையாய்ந்த பாலபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது.
இக்கோவிலில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை அறநிலையத்துறை தனிநபர் ஒருவருக்கு ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து கோவிலூர், குப்பக்குடி, கேவி கோட்டை உள்ளிட்ட கிராம மக்கள் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்து போராட முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அறநிலையத்துறை செயல்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். தென்காசியில் வெற்றிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெற்றிலை சாகுபடி செய்து வருகின்றனர். ஆயக்குடியில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வெற்றிலை கொடிகள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. நோய் பாதித்த வெற்றிலைகள் கொடியிலேயே கருகி வருகின்றன. மேலும் அறுவடை செய்யப்பட்ட வெற்றிலைகளுக்கும் சந்தையில் உரிய விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் அமைக்கும் திட்டத்தை தடை செய்ய கோரி கோவையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். எந்தவொரு அனுமதியும் பெறாமலும் கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தாமல் இருக்கூர் அருகே எண்ணெய் குழாய்களை அமைக்கும் பணி தொடங்கியதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குழாய்களை பதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ள நிலையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோகனவரம் கிராமத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கல்குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இதை கண்டித்து வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டும் கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஏற்கனவே உள்ள குவாரிகளால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு கல்குவாரி வேண்டாம் என்று கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சிப்ஸை திருடி சாப்பிடும் குரங்குகளின் சேட்டை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சத்திரக்குடி பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு 2 குரங்குகள் வந்துள்ளது. அங்கிருந்த காய்கறிகளை விரும்பி சாப்பிட்ட குரங்குகள் முட்டை மற்றும் சிப்ஸை தூக்கிக் கொண்டு சுவர் மீது ஏறியது. இதைத் தொடர்ந்து முட்டையை உடைத்து குடித்த குரங்குகள் சிப்ஸ் பாக்கெட்டையும் பிரித்து ருசி பார்த்தன. வேலூரில் இருந்து சபரிமலைக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்க வேலூரை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வேன் மூலம் சபரிமலைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பாலலாய நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற இக்கோவிலில் 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது கும்பாபிஷேகம் நடத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்கள் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கீழே விழுந்த பூனைக்குட்டியை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள காலி இடத்தில் பிறந்து வெறும் 3 நாட்கள் மட்டுமே ஆன பூனைக்குட்டி ஒன்று கீழே விழுந்து கிடந்தது. இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த மீட்புக் குழுவினர் பூனைக்குட்டியை பத்திரமாக மீட்டு கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.